இன்னொன்று அந்த குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றிங்கிறது 2 விஷயத்தை கிளியராக சொல்கிறோம். பட்டியல் சமூக மக்கள் தாண்டி ஒரு பொது தொகுதியில் நின்று விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்ற ஒன்று. முக்கியமாக திருப்பூரூரில் எஸ் பாலாஜி அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினரானது. அப்போ ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறோம். அப்போ நமக்கு கொடுக்குற 6 சீட்லேயே ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கான ரெப்ரசன்டேஷனை வந்து அங்கே கொடுக்குறோம். ஆளு ஷானவாஸ் அவர்களுடைய வெறுமனே வேளச்சேரி தீர்மானத்து கட்சியோட உட்கட்டமைப்பு மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியோட பவர் ஷேரிங், அதாவது கட்சிக்குள்ளேருந்து சீட் கொடுக்குற தேர்தல் அரசியலில் நம்ம அதுலேயே வந்து தலைவர் வந்து அதை இது பண்ணார். 6 தொகுதிகளில் 2 பொது தொகுதி கொடுத்தாரு. அதில் ஒரு எம்பிசிக்கும் இன்னொன்று வந்து இஸ்லாமியர் ஒருத்தருக்கும் கொடுத்தாரு. அது வந்து மக்கள் தான் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த புது சமூகம் ஏற்றுக்கிட்டு அவங்க பார்க்குறாங்க, ஓகே இவர் சரியாக தான் பண்ணுறாருன்றதை சரியாக பார்த்து அந்த அளவு நமக்கு வெற்றியும் கொடுத்தாங்க மக்கள். அடுத்து 2024 2 இடங்கள்லையும் தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று, தனி சின்னத்தில் நின்னா கஷ்டம், ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் உட்காந்து தியரி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த தியரி எல்லாத்தையும் உடைச்சி 2024 கட்சியோட தியரியை உடைச்சது நீங்கள் சொல்கிறீங்கன்னா, பானை உடைப்புன்னு ஒருத்தர் வந்தார். பானை மாங்காய் தூக்கிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, பானையை உடைப்புன்னு சொல்லி தாமரை தூக்கிட்டு ஒருத்தர் வந்தார் சிதம்பரத்துக்கு. அவங்க நிலைமை என்ன ஆச்சு நமக்கு தெரியும். இன்னைக்கு அவங்களால வந்து ஒரு 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 அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதியில் வெற்றி பெற முடியாத சூழல் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க உருவாக்குன அந்த சோஷியல் இன்ஜினியரிங் அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆச்சு, ரிவர்ஸ் ஆகிருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில். அது எல்லாமே வந்து சொல்லப்போனால் அவங்க வந்து தலித் அல்லாத ஒரு பேரவைன்னு வரும்பொழுது ஜனநாயக சக்திகளை துணை கொண்டு அதை எதிர்த்த அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னமும் நிறைய நேரம் அதை திரும்ப யோசிக்கும் பொழுது இயல்பாக ஒருத்தவங்களை டெம்ப்ட் பண்ணும்போது என்ன ஆகும், தலித் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. நீங்கள் தலித் அல்லாதெல்லாம் வரீங்களா, நாங்கள் தலித் எல்லாம் வரோங்கிற அந்த லாஜிக்கில் வராங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல விளையாண்டுட்டு இருக்க இடம் வந்து யாருன்னு தெரியல. அதுதான் இப்போ நம்மளை யாரு தனிமைப்படுத்தணும், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 ஆண்டுகளுக்கு 2011, 12 நம்மளை தனிமைப்படுத்தணும்னு நினச்சவங்க எல்லாமே இன்னைக்கு தலைவருடைய கண்ணசைவுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. இவர் ஓகே சொல்ல மாட்டாரா, இவர் நம்ம இந்த அலையன்ஸ் நம்ம கூட உள்ள வரலாமா அப்படின்ற முடிவு எடுத்துல அதான் அந்த டிக்ளேர் பண்றாருல. பாட்டாளி சாதிவாத கட்சிகளும் மதவாத கட்சிகளும் இருக்கிற கூட்டத்தில் நான் போக மாட்டேன் ஒருபோதுன்னு அந்த துணிச்சல்லாம் வந்து இப்போ பேசுற இந்த சோசியல் மீடியாவில் உட்காந்து இந்த ஜோக் பண்ணிட்டு இருக்கிற தம்பிங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பே கிடையாது.